புதுயுகம் தொலைக்காட்சியின் அலையவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தான் என்ற அகந்தையை அகற்றினால்தான் ஆண்டவனை அறிய முடியும், அவரோடு ஒன்றவும் முடியும். எல்லாவற்றிலும் தன்னை முன்னிறுத்தும் போது முன்னிற்கும் இறைவன் நமக்கு தெரியாமல் போகிறார். தன் நினைப்பு விலகும் போது தன் இயல்பாகவே கடவுள் வெளிப்படுவதோடு நமக்குள்ளும் குடிகொள்கிறார். ஆண்டவனை அகப்படுத்துவதற்கு வெளிப்புற சடங்குகள் முக்கியமல்ல, அகத்துள் அவர் நினைப்பு இருப்பதே பிரதானம். அகந்தையை கடந்து அகத்துள் ஆண்டவனை நினை என்ற ஒப்பற்ற தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற திருத்தலம்தான் சென்னையின் இதய பகுதியான மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் திருக்கோவில். படைப்புக்கு அதிபதியான பிரம்மனின் ஆணவத்தை சிவபெருமான் அகற்றிய திருத்தலம் இதுவே. எந்த ஈசனுக்கு உள்ளத்திலேயே கோவில் கட்டி வணங்கி முக்தியடைந்த வாயிலார் நாயனார் அவதரித்த திருத்தலமும் இதுவே. அன்னை பார்வதி தேவி மயில் வடிவில் இறைவனை வழிபட்டு மீண்டும் அவரோடு ஒன்று சேர்ந்த திருத்தலமும் இந்த மயிலாப்பூர் தான். அரக்கன் சூரபத்மனை அழிப்பதற்காக தந்தை சிவபெருமானை முருகப்பெருமான் வழிபட்டு தாயார் பார்வதி தேவியிடமிருந்து சிங்கார வேல் பெற்ற திருத்தலமும் கூட. சிவனடியார்களான 63 நாயன்மார்களை கௌரவிக்கும் வகையில் 63 திருவிழா நடத்தப்படுகின்ற உன்னத திருத்தலமாகவும் மயிலாப்பூர் திகழ்கிறது. அந்நியர்களின் படையெடுப்பால் அழிக்கப்பட்ட போதிலும் அன்பர்களின் பேராதரவுடன் மீண்டும் கம்பீரமாக எழுந்த ஆலயமாகவும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது. இவ்வாறாக தத்துவம், புராணம், வரலாறு, ஆன்மீகமாகிய பல்வேறு துறைகளில் சிறப்பு பெற்று விளங்கும் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். புதிய நகரமாக கருதப்படும் சென்னையின் சிறப்பு வாய்ந்த பழம்பெருமையை காண வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள மயிலாப்பூருக்கு வருகை தர வேண்டும். அதிலும் பிரம்மோற்சவமும் 63 விழாவும் நடைபெறும் 10 நாள் பங்குனி திருவிழாவின் போது வருகை தந்தால் மயிலையின் புராதான சிறப்பு புலப்படும். தெருவெங்கும் திருவிழா கோலமாக மயிலாப்பூர் பகுதியே மாபெரும் கிராமம் போல காட்சி தரும் இந்த திருவிழா மட்டுமல்ல, மாதந்தோறும் விதவிதமான திருவிழாக்கள் நடைபெறும் திருத்தலமாகவும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது. சென்னையின் பழமை துறைமுக நகரான மயிலாப்பூருக்கு இந்த திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது? இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு கபாலீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதன் காரணம் என்ன? இதற்கான விடைகளை அறிய இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம். நான்முகன் என்று அழைக்கப்படும் பிரம்மாவுக்கு முற்காலத்தில் சிவபெருமானைப் போலவே 5 தலைகள் இருந்ததாம். பிரம்மா படைப்பு கடவுளாக இருந்தாலும் ஊழிக்காலத்தின் போது அழிந்து மீண்டும் தோன்றுபவர். ஆனால் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானோ அழியாமல் நிலைத்திருப்பவர். இருந்த போதிலும் சிவனுக்கு இணையாக தனக்கும் 5 தலைகள் இருந்ததால் பிரம்மா ஆணவத்துடன் நடந்து கொண்டாராம். இந்த அகந்தையை அகற்ற வேண்டும் என்று கருதிய சிவபெருமான் தமது கைவிரல் நகத்தாலேயே பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து கரத்தில் ஏந்தி கொண்டாராம். அவ்வாறு பிரம்மனின் கபாலத்தை கையில் ஏந்தியதால் சிவனுக்கு கபாலீஸ்வரன் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம். இந்த திருத்தலத்திற்கும் கபாலீஸ்வரம் என்ற பெயர் உருவானதாம். பின்னர் தனது தவறை உணர்ந்து திருந்திய பிரம்மா இந்த திருத்தலத்திலேயே தவமிருந்து சாப விமோசனம் பெற்றாராம். மயிலாப்பூர் என்ற மற்றொரு திருப்பெயர் ஏற்பட்டது தொடர்பான ஸ்தல வரலாற்று கதையை அடுத்ததாக காண்போம். ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் நமசிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தின் உட்பொருள் குறித்து திருநீற்றின் மகிமை குறித்தும் விளக்கமளிக்குமாறு கேட்டுக்கொண்டாராம். அதன்படி சிவபெருமான் இவை குறித்து உபதேசம் செய்தபோது அருகே மயில் ஒன்று தோகை விரித்து ஆடியதாம்.
அப்போது சிவபெருமானின் விளக்கத்தில் கவனம் செலுத்தாமல் மயில் ஆடிய அழகை பார்வதி தேவி கண்டு ரசித்தாராம். உபதேசத்தில் கவனம் செலுத்தாமல் உமாதேவியின் தவறை கண்டு கோபமடைந்த சிவபெருமான் அவரை பூலோகத்தில் மயிலாக பிறக்குமாறு சாபமிட்டாராம். தவறுக்கு வருந்திய சக்தி சாப விமோசனம் கேட்டபோது தொண்டை மண்டலத்தில் உள்ள புன்னை வனத்துக்கு சென்று மயில் வடிவிலேயே தன்னை நினைத்து தவம் செய்தால் உரிய காலத்தில் சாபத்தில் இருந்து விடுபடலாம் என்று சிவபெருமான் அருளினாராம். அதன்படி புன்னை மரத்தடியில் மயில் வடிவில் உமையம்மை தவம் புரிந்து சாப விமோசனம் பெற்ற திருத்தலம் என்பதால் இதற்கு மயிலாப்பூர் என்றும் திருமயிலை என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. இந்த திருத்தலத்தோடு தொடர்புடைய மற்றொரு ஸ்தல புராண சம்பவம் கேட்போரை மெய் சிலிர்க்க வைக்கிறது. கடந்த 7ஆம் நூற்றாண்டில் சிறந்த துறைமுக நகராக திகழ்ந்த மயிலையில் சிவநேச செட்டியார் என்ற சிவத்தொண்டர் வாழ்ந்து வந்தார். அவரது மகளான அங்கம் பூம்பாவை என்ற 16 வயது பெண்ணை பாம்பு தீண்டியதால் அவள் இறந்து விட்டாள். அவளது உடலை தகனம் செய்துவிட்ட சிவநேசர் பெண்ணின் எலும்பையும் அஸ்தியையும் ஒரு குடத்தில் வைத்திருந்தார். அப்போது மயிலை திருத்தலத்திற்கு வருகை தந்த திருஞான சம்பந்தருக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. சிவத்தொண்டரான சிவநேசரின் மகளுக்கு ஏற்பட்ட கதியை நினைத்து வருந்திய திருஞான சம்பந்தர் மயிலையின் பெருமையையும் திருவிழா சிறப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் 10 பாடல்கள் கொண்ட பதிகம் ஒன்றை பாடினார். ஒவ்வொரு பாடலிலும் இந்த திருவிழாவை காணாமல் போகிறாயே பூம்பாவை என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பதிகம் பாடி முடிந்ததும் குடத்தில் வைத்திருந்த அஸ்தியிலிருந்து இறையருளால் பூம்பாவை உயிரோடு மீண்டு எழுந்து வந்தாராம். இதனை நினைவு கூறும் வகையில் பங்குனி திருவிழாவின் ஓர் அங்கமாக பூம்பாவையை திருஞான சம்பந்தர் மீண்டும் உயிர்ப்பிக்கும் வைபவமும் நடைபெறுகிறது. திருமயிலையில் சப்த சிவத்தலங்கள் எனப்படும் 7 சிவாலயங்கள் அருகருகே அமைந்துள்ளன. இந்த சிவாலயங்களை விசுவாமித்திரர், காஷ்யபர், வசிஷ்டர், கௌதமர், அகத்தியர், அத்ரி, பிருகு ஆகிய சப்தரிஷிகள் வணங்கி வழிபட்டதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. காரணீஸ்வரர் திருக்கோவில், தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோவில், வெள்ளீஸ்வரர் திருக்கோவில், விருபாட்சீஸ்வரர் திருக்கோவில், வாலீஸ்வரர் திருக்கோவில், மல்லீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் ஆகியவையே அந்த சப்த சிவத்தலங்கள். இவற்றுள் மிகுந்த புகழ் பெற்றுள்ள மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் திருஞான சம்பந்தரால் தேவார பதிகம் பாடப்பெற்ற தொண்டை மண்டல திருத்தலமாக விளங்குகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்டத் தொகை, ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் கேத்திர திருவெண்பா, நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதி, சேக்கிழாரின் பெரிய புராணம் ஆகிய இலக்கியங்களிலும் இந்த திருத்தலம் போற்றி புகழப்பட்டுள்ளது. உயிரிழந்த அங்கம் பூம்பாவை என்ற இளம் பெண்ணை திருஞான சம்பந்தர் தேவார பதிகம் பாடி உயிர்ப்பித்ததால் அந்த பதிகம் பூம்பாவை பதிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் முதல் பாடல் மட்டிட்ட புன்னையம் காணன் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று வினவும் வகையில் தொடங்குகிறது. பூம்பாவை என்ற பெண்ணே, தேன் பொருந்திய அடகிய புன்னை மரச் சோலைகள் சூழ்ந்ததும் இளமயில்கள் ஆரவாரம் செய்கின்றதுமான அழகிய ஊரை விரும்பி கபாலீச்சரம் என்ற திருக்கோவிலில் அமர்ந்த சிவபெருமான் மீது நெருக்கமான அன்பு கொண்ட உருத்திர கணத்தார்க்கு திருவிழா காலங்களில் பக்தர்கள் அமுது படைக்கும் காட்சிகளை காணாமல் நீ இவ்விதம் மறைந்து போவது முறைதானா என்று இதற்கு பொருள். இந்த பதிகம் முழுவதிலும் மயிலை திருத்தலத்தில் நடத்தப்படும் பல்வேறு திருவிழாக்களை திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருப்பார். அத்தகைய திருவிழா சிறப்பு வாய்ந்த மயிலை கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
சென்னையின் பழம்பெருமையை பறைசாற்றும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் மிகப்பெரிய திருக்குளத்தின் கரையில் அமைந்துள்ளது. கோவிலின் கிழக்கு பகுதியில் 7 நிலைகளை கொண்ட பெரிய ராஜகோபுரம் நம்மை கம்பீரமாக வரவேற்கிறது. ராஜகோபுரத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, நாயனார், மாணிக்கவாசகர் ஆகிய சைவ குருமார்கள் 4வரின் வாழ்க்கை வரலாறுகளும் சிவபெருமானின் 64 மூர்த்தங்களும் சுதை வடிவில் செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் மேற்கு பகுதியில் 4 நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் கட்டப்பட்டுள்ளது. கொடிமரம், பலிப்பீடம், நந்தி மண்டபம் ஆகியவற்றை கடந்து சென்றால் மேற்கு நோக்கிய மூலவர் சன்னதியை அடையலாம். சதுர விமானத்தின் கீழ் கஜபிருஷ்டம் எனப்படும் தூங்கானை வடிவில் கட்டப்பட்டுள்ள கருவறைக்குள் சிவலிங்க வடிவில் மூலவர் கபாலீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார். சிவபெருமானின் மேற்கு நோக்கிய முகத்திற்கு சத்யோஜாதம் என்று திருப்பெயர். இந்த திருமுகம் கொண்டுள்ள ஈசனை வழிபடுவோருக்கு உடனே அவர் திருக்காட்சி தந்து அருளுவார் என்பது பெரியோர்கள் வாக்கு. மூலவருக்கு தினம்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் மாத பிறப்பு, அஷ்டமி மாத, சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் ஆகிய தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. கும்பாபிஷேக திரு நட்சத்திர தினத்தன்று 1008 சங்காபிஷேகம் நடைபெறுவது சிறப்பம்சமாகும். மூலவர் சன்னதிக்கு வெளியே இடதுபுறத்தில் தெற்கு நோக்கிய வண்ணம் அம்மன் தனி சன்னதி கொண்டுள்ளார். அம்மன் சன்னதிக்கு எதிரே சிம்ம வாகனமும் பலிபீடமும் உள்ளன. கருவறைக்குள் கருணையே வடிவாக காட்சி தரும் அம்மனுக்கு கற்பகாம்பாள் என்று திருநாமம். பெயருக்கு ஏற்றபடி கேட்கும் வரங்களை உடனே தந்தருளும் தெய்வமாக இவர் பக்தர்களால் போற்றப்படுகிறார். அம்மன் சன்னதி உட்பிரகாரத்தில் அபிராமி அந்தாதி பாடல்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கற்பகாம்பாளை வணங்கிவிட்டு கபாலீஸ்வரரை வணங்க வேண்டும் என்பது இந்த கோவில் ஐதீகம் என்று கூறப்படுகிறது. கற்பகாம்பாளுக்கு நவராத்திரி திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம், வைகாசி, பௌர்ணமி ஆகிய தினங்களில் அம்மனுக்கு சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. ஆடிவெள்ளி, தைவெள்ளி ஆகிய தினங்களில் சிறப்பு அபிஷேகங்களும், தை மாதத்தில் ஏகதின லட்சார்ச்சனையும் நடத்தப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு 1008 சகஸ்கர நாம காசுமாலை சாத்தப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் 108 வெள்ளி தாமரைகளை கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது. புதன்கிழமை தோறும் தங்க பாவாடை சாத்தப்படுவதும் கண்கொள்ளா தரிசனமாகும். திருஞான சம்பந்தர் பாடியுள்ள தேவார பதிகத்தின் மூலம் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் முற்காலத்தில் சிவபெருமானுக்கு ஐப்பசி ஓணத் திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. ராமபிரான் மயிலையில் சில காலம் தங்கியிருந்து கபாலீஸ்வரரை வழிபட்டு இந்த திருவிழா கொண்டாடும் வழக்கத்தை தொடங்கி வைத்ததாக தல வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய மகிமை வாய்ந்த மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். திருமயிலைக்கு மயிலாப்பூர், கபாலீச்சரம் ஆகிய திருப்பெயர்கள் தவிர மாற்றுப் பெயர்களும் உண்டு. வேதங்கள் வணங்கி வழிபட்டதால் வேதபுரி என்றும், நவகிரக நாயகர்களில் ஒருவரான சுக்கிராச்சாரியர் வழிபட்டதால் சுக்கிரபுரி என்றும் மயிலாப்பூர் அழைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள சிங்காரவேலர் சன்னதியும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி சக்திவேல் கொடுத்த திருத்தலமாக கருதப்படுவதால் முருகன் இங்கே சிங்காரவேலனாக அருள் பாலிக்கிறார். 6 முகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்த கோலத்தில் சிங்காரவேலர் திருக்காட்சி தருகிறார்.
அவருக்கு வலதுபுறத்தில் வள்ளியும் இடதுபுறத்தில் தெய்வானையும் யானை மீது அமர்ந்த கோலத்தில் அருள் புரிகின்றனர். மாதந்தோறும் ஷஷ்டி, விசாகம், கிருத்திகை ஆகிய தினங்களில் சிங்கார வேலருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. சித்திரை மாதத்தில் பௌர்ணமியை அடுத்த நாள் முதல் கிருத்திகை நட்சத்திர நாள் வரையில் சிங்காரவேலருக்கு வசந்த விழா நடத்தப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் யாகசாலை பூஜையுடன் கொண்டாடப்படும் கந்த சஷ்டி திருவிழாவின் போது 6வது நாளன்று சூரசம்ஹார வைபவமும் 7வது நாளன்று ஏகதின லட்சார்ச்சனையும் அன்று இரவு திருக்கல்யாண வைபவமும் நடத்தப்படுகின்றன. தை மாதத்தில் தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. முருகப்பெருமானை புகழ்ந்து திருப்புகழ் பாடியுள்ள அருணகிரிநாதரின் சன்னதி சிங்காரவேலர் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் சுயம்பு மூர்த்தியாக தனி சன்னதியில் நர்த்தன விநாயகர் 4 திருக்கரங்களுடன் நடனமாடும் கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறார். அனைத்து விசேஷங்களின் போதும் இந்த விநாயகருக்குத்தான் முதலில் பூஜை செய்து அனுமதி பெறப்படுகிறது. சித்திரை வசந்த விழாவின் போது, பங்குனி பெருவிழாவின் போதும் முதலில் விநாயகர் உற்சவம் சிறப்பாக நடத்தப்படுகிறது. மாதந்தோறும் சதுர்த்தி தினத்தன்று மாலையில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுவதோடு விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிறை சதுர்த்தியின் போது ஏகதின லட்சார்த்தனை நடத்தப்படுகிறது. மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் தெற்கு பிரகாரத்தில் பழனி ஆண்டவருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. சிவபெருமானுக்கு உள்ளத்தால் கோவில் எழுப்பிய வாயிலார் நாயனாருக்கும் தனி சன்னதி உள்ளது. அவரது அவதார தினமான மார்கழி ரேவதி நட்சத்திர தினத்தன்று சிறப்பு தீப ஆராதனையுடன் வாயிலார் நாயனார் புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா வருகிறார். கோவில் உள்பிரகாரத்தில் திருஞான சம்பந்தரால் உயிர்ப்பிக்கப்பட்ட அங்கம் பூம்பாவையின் சன்னதி அமைந்துள்ளது. அதனை தாண்டி ஸ்தல விருட்சமான புன்னை மரத்தின் அடியில் மயில் வடிவில் உமையம்மையால் வழிபடப்பட்ட புன்னை வனநாதரின் தனி சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் கிழக்கு பிரகாரத்தில் தனி சன்னதியில் காக வாகனத்தின் மீது சனி பகவான் வீற்றிருக்கிறார். சனிக்கிழமை தோறும் இவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். அந்த சன்னதிக்கு அருகே நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளது. மயிலாப்பூரில் தற்போது காணப்படும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். முற்காலத்தில் கடற்கரை அருகே பழைய கபாலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருந்தது. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் பாடியுள்ள தேவார பதிகமும் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அருணகிரிநாதர் பாடியுள்ள திருப்புகழ் பாடல்களும் பழைய கல்வெட்டுகளும் இதற்கு ஆதாரங்களாக உள்ளன. கடற்கரை நகரமான மயிலாப்பூர் கடந்த 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களின் வசமானதும் அந்த பழைய கோவில் தகர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போதுள்ள இடத்தில் புதிய கோவில் கட்டப்பட்டுள்ளது. பழைய கோவில்களின் இடிவாட்டு கற்கள் கற்பகாம்பாள் சன்னதியை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கற்களில் காணப்படும் கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தின் தொன்மையை தெரிவிக்கின்றன. அத்துடன் கடற்கரையில் தற்போதுள்ள சாந்தோம் பேராலயத்தின் கிழக்குப்புற திருச்சுவரில் உள்ள 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வடமொழி கல்வெட்டில் பழைய கபாலீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான தகவல் காணப்படுகிறது. மயிலை ரயில் நிலையம் அருகே தற்போது அமைந்துள்ள கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வதற்கு சென்னையின் பல பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை தவிர வைகாசியில் நடத்தப்படும் லட்சதீப திருவிழாவும் மார்கழியில் நடைபெறும் கோல திருவிழாவும் புகழ்பெற்றவையாக திகழ்கின்றன. இந்த ஆலயம் தினந்தோறும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. மயிலை சென்று கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் நமது கவலையெல்லாம் சட்டென்று விலகி மனத்தில் நினைத்த நற்செயல்கள் நிறைவேறும் என்பது திண்ணம். அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.